மடப்புரம் அஜித்குமார் மீது நிகிதா அளித்த நகை திருட்டு புகார் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. மடப்புரம் அஜித்குமார் மடப்புரத்தில் கோவில் காவலாளி ஒரு நகை திருட்டு புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை சித்திரவதை செய்து அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அந்த நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா அவருடைய வழக்கானது, அவருடைய மனுவானது இன்று முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நீதிமன்ற விசாரணையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் இன்று நிகிதா ஆஜரான போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. சிபிஐ இந்த நகை திருட்டு புகார், அதாவது நகை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, நகை திருட்டு புகாரை முடித்து வைக்க வேண்டும், அந்த மனுவின் மீதான விசாரணையை முடித்து வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நிகிதா அதற்கு சம்மதம் தெரிவித்ததன் அடிப்படையில் நீதிபதி அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிடுவதாக உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு முடிப்பதற்கான வேலைகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.